Hi, hello and welcome to Akshita's Creation. இன்னைக்கு நான் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பொட்டேட்டோ சிப்ஸ் எப்படி செய்யறதுன்னு சொல்ல போறேன். இது ரொம்பவே சிம்பிளா ரொம்ப ஈஸியா செஞ்சிரலாம். சோ இதுக்கு நான் ஒரு 4 பொட்டேட்டோஸ் எடுத்துர்க்கேன். அதை எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கு மேல இருக்க தோல் எல்லாம் பீல் ஆஃப் பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்கேன். இந்த மாதிரி நீட்டா தோல் எடுத்துருங்க. நெக்ஸ்ட் ஸ்லைசர் எடுத்துட்டு அந்த பொட்டேட்டோஸ் எல்லாத்தையுமே வந்து நீட்டா ரொம்ப தின் ஸ்லைஸா வர மாதிரி நல்லா நீட்டா சீவி எடுத்துக்கோங்க. ரொம்ப தின்னா இருக்கணும். அப்பதான் நல்லா சிப்ஸ் வந்து நல்லா மொறுமொறுன்னு வரும். கொஞ்சம் மொத்தமா இருந்துட்டாலும் கொஞ்சம் வதவதன்னு போயிடும். ஸோ நல்லா இருக்காது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நல்லா தின்னா சீவி எடுத்துக்கோங்க. ஃபுல்லா சீவியாச்சு. நெக்ஸ்ட் அந்த சீவன பொட்டேட்டோஸ்லாம் என்ன பண்ணணும்னா ஒரு பவுலில் ஒரு வாட்டர் ஃபுல்லாக அந்த பொட்டேட்டோஸ்லாம் முழுகிற அளவுக்கு போட்டு வச்சுருங்க. எதுக்குன்னா அதில் இருக்க ஸ்டார்ச் கண்டென்ட்லாம் போகிறதுக்காக தான் அந்த தண்ணியில் போட்டு வைக்கிறது. போட்டு வச்சுட்டு இப்போ கொஞ்சம் அந்த தண்ணியெல்லாம் இருத்து எடுத்துட்டு எல்லாம் யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா டிஷ்யூ பேப்பர் வச்சுருப்பாங்க. டிஷ்யூ பேப்பர் வச்சுருந்தா அதில் போட்டு நீட்டாக ஒத்தி எடுத்துட்டு காய வைப்பாங்க. சில பேர்த்துக்கிட்ட டிஷ்யூ பேப்பர்ஸ் இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க காட்டன், அந்த மாதிரி காட்டன் கிளாத்து அப்படி இல்லைனா காட்டன் சாரீ இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அதை நீட்டாக விரிச்சிட்டு அது மேலே அதை ஃபுல்லாக பரப்பி வச்சுட்டு எங்கள் வீட்டில் அன்றைக்கி கரெக்டாக வெயில் அடிச்சுது. ஸோ நாங்கள் ஈவினிங் டைம் பண்ணங்காட்டி அந்த வெயில்லையே கொஞ்சம் நேரம் காய வச்சிட்டோம். அதில் நல்லா கொஞ்சம் காய வச்சுட்டு ஃபேனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து அதில் இருக்க ஈரத்தன்மை எல்லாம் போயிடும். அப்போ தான் நமக்கு சிப்ஸ் வந்து அந்த எதுவும் ஈரம் படாமல் நல்லா ட்ரையாக இருந்ததுனா தான் நல்லா மொறுமொறுன்னு வரும். நெக்ஸ்ட்டு ஒரு வானல் வச்சுட்டு நல்லா ஆயில் வந்து வச்சு ஊற்றிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் அதில் வந்து வச்சுருக்க பொட்டேட்டோஸ்லாம் சேர்த்துக்கோங்க. பொட்டேட்டோஸ் வந்து நல்லா போட்டுட்டு நல்லா குக் ஆகணும். நல்லா அது வந்து பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி பபிள்ஸ் இப்போ ஃபஸ்ட்டு எப்படி இனிஷியலாக வருது, லாஸ்ட்டாக அது லாஸ்ட் ஸ்டேஜ் போக போக அந்த பபிள்ஸ்லாம் ஃபுல்லாக அடங்கிரும். அந்த மாதிரி அடங்கும் போது நம்ம அந்த சிப்ஸை எடுத்துடலாம். பாருங்கள், ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் அதனோட கலர் வந்து சேஞ்ச் ஆகுது. ஃபஸ்ட்டு நம்ம இனிஷியலாக போடும்போது ரொம்ப ஒயிட் கலரில் அந்த மாதிரி இருந்தது. இப்போ பாருங்கள் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. நல்லா ஒன்னோட ஒன்று ஒட்டாத மாதிரி நல்லா அதை கிளறி விடுங்க. ரொம்ப ஹையில் வைக்காதீங்க. ஹையில் வச்சிங்கன்னா ரொம்ப கருகிடும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சே வறுத்துக்கோங்க. பாருங்கள், இது நெக்ஸ்ட் ஸ்டேஜ் கலர் இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் கலரில் மாறி இருக்கு. இப்போது அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்துடலாம். எடுத்துகிட்டு நான் டிஷ்யூ பேப்பரில் போட்டு வச்சுருக்கேன். அதில் இருக்க ஆயிலெலாம் வந்து எக்ஸஸ் ஆயிலெலாம் வந்து உறிஞ்சிடும். இப்போ நமக்கு நம்ம கிறிஸ்பியான பொட்டேட்டோ சிப்ஸ் கிடச்சிருக்கு. இதில் வந்து நம்ம ஒரு சின்ன டேபிள் ஸ்பூனில் சில்லி பவுடர் ப்ளஸ் சால்ட்டு ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணி நல்லா அதை உலுக்கி விட்டுக்கோங்க. நல்லா கலந்துக்கோங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகும். இப்போது நம்ம சர்வ் பண்ணி நம்ம சாப்பிட்லாம். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. ரொம்ப கிறிஸ்பியாக கூட இருந்தது. அதில் முடிஞ்ச அளவுக்கு அதில் இருக்க ஈரத்தன்மையை நம்ம இது பண்ணிட்டோம்னாவே நமக்கு நல்லா சிப்ஸ் வந்து நல்லா மொறுமொறுன்னு கிடைக்கும். ஸோ நமக்கு டேஸ்டியான பொட்டேட்டோ சிப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. எல்லோரும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்ஸ் போடுங்க. எங்கள் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் அஸ்.